வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வவல்ல தேவனாய் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென் ஆமென் வாக்கு தத்தங்களெல்லாம் ஆமென் ஆமென் இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் 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 வாக்கு தத்தங்களெல்லாம் ஆமென் இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ண விதமாய் எல்லாரும் வேத புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு எழும்பி நின்று நாம் ஒரு வேத பகுதி வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1-11 வசனங்கள் வரை நாம எழுந்து நின்று சேர்ந்து வாசிக்க போறோம். கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ண விதமாய் ஆமென். ஸ்தோத்திரம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1-11 வரை. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவு மலைக்கு அருகான பெத்பகேக்கு வந்தபோது இயேசுவானவர் சீசர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனுடைய ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகள் அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களில் ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவனுக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதியின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீசர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவர்கள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவர் ஏற்றுகிறார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வரியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்க நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயுள்ள உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். நல்ல வேத போதிக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனான இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். நீங்க தந்திருக்கிற பாக்கியமான வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வார்த்தை மூலமா எங்களோடு பேசுங்க. தொடர்ந்து கர்த்தரை வழி நடத்துங்க. தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கும் நல்ல பிதாவே. அமர்ந்து கொள்ளலாம். ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென். ஜீசஸ் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல இந்த நாள்ல எல்லா சபைகளிலையும் அதிகமா இந்த பகுதியை குறிச்சுதான் நினைச்சிருக்கோம். ஆமா, பிரச்சனை இருக்கும். அது நல்லதே. ஆமென். ஹல்லேலூயா. வெளிப்படத்துல வாசிக்கிறேன், வெள்ளாங்கியை தரித்து கொண்டு கைகளில் குருத்தோலையை பிடித்து கொண்டு சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஆமா, யோவான் சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இந்த 4 சுவிசேஷத்திலையும் இந்த பகுதியை கர்த்தர் எழுதி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. என்னத்தை பிடிச்சிருந்தாங்களா? குருத்தோலை. இருக்கு பார்த்தீங்களா? குருத்தோலை. குருத்தோலை என்று சொல்லும் போது பனையில குருத்தோலை எப்படி இருக்கும்? மேல் நோக்கி. ஆமென். சரிதானா? குருத்து ஓலை.
குரு. குருனா யாரு? இயேசுதான் குரு, நாம ஓலைகள். அவன் அந்த ஓலைகள் வெளியில ஒண்ணு பிரிஞ்சிருக்கும், ஆனா உள்ள இது எதை குறிக்குது? பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஐக்கியமா இருக்கணும். உங்களுடைய பார்வையெல்லாம் அந்த குருத்தோட நேர மேல் நோக்கி இருக்கிறது போல தெய்வத்தை நோக்கி இருக்கட்டும். இந்த தெய்வம் எப்படிப்பட்டவர்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். அல்லேலூயா. ஆமா, அவரை நோக்கி பார்க்கிற எல்லா முகங்களையும் தெய்வம் என்ன பண்றாரு? பிரகாசிக்க செய்கிறார். இன்னும் அந்த குருத்தோலையை பார்த்தா எவ்வளவு சூப்பரா இருக்கு, பார்க்க அழகா இருக்கா? தெய்வம் பரிசுத்தரா இருக்கிறது போல ஒன்னையும் என்னையும் அவரோட ஐக்கியமா இருக்கிற பிள்ளைகளை பரிசுத்தவன்களாய் மாற்றுகிறான் அவன். அல்லேலூயா. குருத்தோலைகளை பிடித்து கொண்டு தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லி முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் என்று அவரை என்ன செஞ்சாங்களாம்? ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆமே, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியிலும் கொஞ்சம் வித்தியாசமான முறையில ஆவியானவரங்கள் எழுதி வைத்திருக்கிறார், ஆனா கருபொருள் எல்லாம் ஒன்றே. ஆமே, அல்லேலூயா. சீசன்ல 2 பேரும் அழைச்சு அவர் சொன்ன வார்த்தை, உனக்கு இருக்கிற எதிரா இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். ஆண்டவர் சொன்னாரு, கடைசி நாட்கள்ல சீசர்கள் கூப்பிட்டு, நீங்கள் சகல ஜாதிகளையும் நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவை அவங்களுக்கு கைகொள்ளும்படி அவர்களை உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவறிந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொல்லி ஆமை சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்த தெய்வம் அதுக்கு முன்னதாகவே அனுபவ நடத்த ஆரம்பிச்சுட்டா. அல்லேலூயா. லூக்கா விசேஷம் 10ஆம் அதிகாரத்துல வாஸ்தவனா 7 பேரை நினைச்சு எத்தனை பேரா அனுப்புனாரா? 2 பேரா அனுப்புனா. அல்லேலூயா. இந்த கழுதைய அவிழ்க்கும்படி கர்த்தர் அனுப்பின பேர் எத்தனை பேரு? 2 பேர். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அனுப்புகிற காரியம் எல்லாம் 2 பேரா அனுப்புறாரு. எங்க போ? கிராமத்துக்கு போ, பாலான இடத்துக்கு போ. அங்க சில ஆத்துமாக்கள் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படி கர்த்தர் உன்னை சீசனா மாத்தி உனக்கு அதிகாரத்தை வந்து அனுப்புறாரு. அல்லேலூயா. இதோ சர்ப்பங்களையும் தேளுகளையும் மிதிக்கும் சாத்தானுடைய வல்லமைகளை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை அதிகாரம் தந்திருக்காரா? தர்றையா? அபிஷேகம் இருக்கணும், அதிகாரம் இருக்குது. அல்லேலூயா. சீசர்கள் கர்த்தரை பின்பற்றின தேவனுடைய பிள்ளைகளுக்கு அன்னைக்கு அபிஷேகம் பெறாத நாட்கள்ல அதிகாரத்தை கொடுத்தார். அவர்கள் திரும்பி வந்தாங்க, வந்து சொன்னாங்க, ஆண்டவரே பிசாசுகள் என்ன செய்யுது எங்களுக்கு கீழ்ப்படித்து. அப்போ அதிகாரம் இருந்துச்சா இல்லையா? எப்ப அதிகாரம் இருந்துச்சு? பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு முன்னமே கர்த்தர் நம்மளை கூப்பிட்டு அதிகாரப்படுத்தினார். நான் சொன்ன சில கட்டுகளை அறுக்கும்படி கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இன்னைக்கு அதிகாரப்படுத்தி இருக்கிறார். நீ எழுமணும், 2 பேரும் இணைந்து போனோம். போனா அற்புதம் நடக்கும்ன்றேன். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் போனோம்? கர்த்தர் கழுதையை கட்டவிழ்க்க சொன்ன எத்தனை பேர்ட்ட சொன்னாரு? 2 பேரும் அனுப்பினார். போ. நீ போன உடனே அங்க ஒரு கழுதை குட்டியை எங்க கட்டியிருக்க காண்ப, அதை அழிவித்து கொண்டு வா. ஆண்டவர் ஏன் சொன்னாருன்னா, தீர்க்கதரிசிகளினால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? சகரியா 9:9 நாம எடுத்து வாசித்தோம்னா, வாசிக்கலாமா? சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேமின் குமாரத்தியே கெம்பிரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வர்றாரு. அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேற தெய்வம் நடத்தினா. அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்கள் மேல் இருக்கிற தீர்க்க தரிசனம் வார்த்தைகள் நிறைவேறும்படி பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களை நடத்த விரும்புறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க கிராமங்களிலே போக? எதுக்கு? கழுதைகளை அவிழ்த்து கொண்டு வர வேண்டியிருக்கு. ஆமா,
ஆமா, கட்டப்பட்டிருக்கிற கழுதை. அது என்ன கழுதை தெரியுமா? ஒருவரும் ஒரு காலும் ஏறிராத கழுதை. அப்படிதான் வேதம் சொல்லுது. ஒருவரும் ஒரு மனுஷனும் ஒரு காலம். நம்முடைய ஆண்டவர் ஏறுற கழுதை எல்லாம், கழுதை ஒருத்தரும் ஏறின கழுதை இல்ல. அவர் சுமந்த சிலுவை சரிதானே, அதே போல அவர் அடக்கம் பண்ணி வச்ச கல்லறை ஒருவனும் ஒருத்தனும் வைக்கப்படாத கல்லறை. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அறியாத ஜனத்தை விடுவிக்கும்படி கர்த்தர் இன்னைக்கு உன்னை அனுப்ப சுத்தம் கொண்டிருக்கிறார். அதுக்குதான் இந்த அபிஷேகத்தை உன் மேல வச்சிருக்கிறார். இந்த சத்தியத்தை உனக்கு அறிவிக்கிறார். ஹல்லேலூயா. புறப்பட்டு போங்கள். இதோ ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்கு அனுப்புகிறது போல உங்களை நான் என்ன செய்றேன்? அனுப்புறேன். நான் சொல்ல, ஆட்டுக்குட்டி ஓநாய கீழ்ப்படுத்துகிற அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். ஆமென். ஓநாயை கண்டா ஆட்டுக்குடி தான் பயப்படணும். ஆனா ஆட்டுக்குட்டியை கண்டு எது பயப்படும்? ஓநாய்னா என்னன்னு சொல்றேன்? சத்துருடைய வல்லமைகளை நான் சொல்றேன். அல்லேலூயா. இந்த கழுதை எங்க கட்டுப்பட்டு இருந்ததா? இருவழி சந்தி. மார்க்ல வாசிக்கிறோம், இருவழி சந்தியில ஒரு வாசல் அருகே கட்டப்பட்டிருந்தது. இயேசு சொன்னபடியே சீசர்கள் போனாங்க. கட்டப்பட்டிருக்கிற கழுதை என்ன செஞ்சாங்களாம்? அவிழ்த்தார்களாம். வேதம் சொல்லுது, அதுக்கு உடையவர்கள் ஏன் அதை அவிக்குங்க அப்படின்னு கேட்டா ஒரு வார்த்தை சொன்னாங்க, இது ஆண்டவருக்கு வேண்டும். அல்லேலூயா. தேவ பிள்ளை, நான் சொல்றேன், நீ ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லிதான் உன் இருக்கிற கட்டை அவிழ்த்து ஆண்டவர் பக்கமா இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார். நீ ஆண்டவருக்கு வேண்டும், நீ ஆண்டவருக்கு வேண்டும். ஆமென். ஏன்? ஒன்னில் அவர் மகிமைப்பட வேண்டி இருக்கிறது. நான் சொல்ல, அது வேற அந்த கழுதைக்கு மரியாதையே இல்லை. இந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வந்தா அதற்கு மேல எதை விரிச்சுட்டாங்க? வஸ்திரத்தை. அல்லேலூயா. வஸ்திரத்தை விரிச்சதும் ஆண்டவராக இயேசு அது மேல நினைஞ்சாராம், ஏறினார். இப்போ வழியில எல்லாம் அந்த கழுதை மேல இயேசு இருந்ததுனால வழியில எல்லாம் முன்னாடிலாம் அவன் என்னத்தை விரிச்சிட்டாங்க? துணியை விரிச்சிட்டாங்க. அப்படிதான் போட்டிருக்குது. சொல்ல போனா ராஜ மரியாதை எதுக்கு? கழுதைக்கு. கழுதை மேல இயேசு இருந்ததுனால ராஜ மரியாதை. ஆமென், அல்லேலூயா. கழுதை மேல இயேசு இல்லைன்னா அந்த கழுதைக்கு மரியாதை உண்டா? கழுதைக்கு மரியாதை இல்லை. ஏன் இந்த ராஜா கழுதை மேல ஏறி போனார் என்றால், வேதம் சொல்லுது, நம்ம வாசித்தோம் சகரியா 9:9, அவர் நீதி உள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர், அது மட்டுமல்ல தாழ்மை உள்ளவர். எந்த ராஜாவும் தாழ்மையா இருக்க விரும்பவே மாட்டான். ஆனா இந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜா? தாழ்மை உள்ளவர், தாழ்மை உள்ளவர்களை ரட்சிக்கிறவர். அப்ப ஆண்டுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும், இது சும்மா ஏதோ கடமைக்காய் ஆண்டவர் செய்யற காரியம் இல்ல. தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறும்படியாகத்தான் இவைகள் எல்லாம் நடந்தன. ஆமென். அப்போ உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேற சில காரியத்தை கதை செய்யணும் விரும்புறார். ரெண்டு பேரா போ. எங்க போ? கிராமத்துக்கு போ. கட்டப்பட்டிருக்கிற சில ஆத்துமாக்களை கர்த்தர் நினைச்சு கூப்பிடுறாரு. விடுவிக்க ஆயத்தமுள்ளவரா இருக்கிறார். ஆமென். ஏன்? தீர்க்க தரிசன வார்த்தைகள் அதான் எழுதப்பட்டிருக்குது. கட்டுண்டுகளை விடுதலையாக்கத்தான் உன்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஏசாயா 61:1 நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஏன் இருக்கிறாரு? கட்டப்பட்டவர்களை விடுவிக்கும்படி கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை காயங்கட்டத நீ சொல்லணும். ஆறுதல் இல்லாத, சமாதானம் இல்லாத ஜனங்களுக்கு சமாதானத்தை ஆறுதலையும் தெய்வம் கொடுக்கத்தான் கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே ஆமே. எஸ், வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. ஹல்லேலூயா. முன்னாடி ஒரு கூட்டம் போது, இயேசுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வருது. இந்த ரெண்டு கூட்டமும் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா.
ஒரே வார்த்தை தான் சொல்லிக்கிட்டு போறாங்க. ஆமே, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பத்தார்கள். நான் ஓசனாங்கிற வார்த்தையை நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். ஆராதனையும் துதியும் ஜெபமும் நிறைந்து சொல்லுதான் ஓசனா. கர்த்தாவே ரட்சியும். அல்லேலூயா. அப்ப ஆண்டுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில ஓசனா என்கிற வார்த்தை நினைச்சிட்டு அதிகமா வரட்டும். கர்த்தர் ரட்சிக்கும்படியாகவே அவர் எதுல ஏறி வந்தாராம்? கழுதையின் மேலையும், கழுதை குட்டியாகிய மரியின் மேலையும் ஏறி வந்தாருங்க. அல்லேலூயா. எதற்கு? உன்னை ரட்சிக்க, என்ன ரட்சிக்க. இந்த பூலோகத்துல தேவனுடைய சத்தியங்கள், தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறும்படியாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து இந்த காரியங்களை செய்திருக்கிறார். நான் சொல்வேன், உன் வாழ்க்கை கட்டப்பட்ட வாழ்க்கை இல்ல, கட்டவிழ்க்கப்பட்ட வாழ்க்கையாய் காணப்படும். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்வேன், கழுதையை யாரு விரும்புகிறது இல்ல, ஆனா தெய்வம் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உன் வாழ்க்கை யாராலும் விரும்பப்படாத வாழ்க்கையா இருக்கலாம், ஒருவேளை புறக்கணிக்கப்படுகிற வாழ்க்கையா இருக்கலாம், கட்டப்பட்ட நிலையில இருக்கலாம். நான் எதுக்கு உபயோகமாகவேன்? எனக்கெல்லாம் ஒரு கணம் உண்டா? அன்னைக்கு கழுதையை எதுக்கு தான் உபயோகப்படுத்துறாங்க? சுமை சுமப்பதற்காக மட்டுமே. சுமக்குக்கு தான் அன்னைக்கு பயன்படுத்தினாங்க. அதுக்கு மட்டும்தான் அது ஏன்னா அதிகமா அது சுமை சுமக்க கூடியது. ஆமா, ரொம்ப சுமைக்கும். ஆனா தெய்வம் பைபிள்ல கழுதை குறிச்சு விசேஷமா எழுதி போட்டிருக்கு. ஏன் தெரியுமா? அந்த இயேசு கழுதையில ஏறி போனாரு. அல்லேலூயா. கழுதை மேல இயேசு இருந்ததுனால ஒரு கணம் வந்துட்டு. இன்னைக்கு உன் மேலையும் என் மேலையும் கர்த்தராகிய இயேசு இருப்பதினால், அபிஷேகத்தின் ஆவியானவர் இருப்பதினால் நானும் நேனும் கணம் பெற்றவராய் காணப்பட்டிருக்கிறோம். ஆமென். அன்னைக்கு கட்டுண்ட கழுதை விடுவித்தது போல இன்னைக்கு உன்னை என்னை கர்த்தர் விடுதலையாக்கி வச்சிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? அநேகர் விடுவிக்க, அநேகர் இயேசுவை சுமக்கோராய் மாறணும். அதுக்கு தான் கர்த்தர் விடுவிச்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுவிக்க தேவ ஜனமே நீதான், உன்னதான் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆயத்தமா இருக்கிறியா? ஆமென். அல்லேலூயா. நான் நம்புறேன், கழுதையின் மேல கர்த்தராய் இயேசு ஏறினதுக்கு அப்புறம் அந்த கழுதையினுடைய தோற்றமே வேறையா மாறிட்டு. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, வேறு சிலர் என்னத்தை பரப்புனாங்களாம்? நான் சொல்ல, கழுதைகள் அதிகமா சாப்பிடாது, ஆனா அதிக சுமை சுமக்கும். சரிதானா? ஆமா. சிலர் எதை விரிச்சிருக்கிறாங்க? வஸ்திரத்தை விரிச்சிருக்கிறாங்க, நல்லது. ஆனா வேறு சிலர் என்ன போட்டிருக்கிறாங்க? வேறு சிலர் ஏன் தெரியுமா? இடற பண்ணுகிறவர்கள். இந்த மரக்கிளைய போட்டாச்சுன்னா கழுத நோக்கம்லாம் எங்க இருக்கும்? சாப்பாட்டுல இருக்கும். பிரயாணம் பண்றவர் என்ன செய்யணும்? நான் சொல்றேன், இயேசு உள்ள வந்துட்டாருன்னா, இயேசு உள்ள வந்துட்டானா உலக ஆசை அல்ல, உன்னதத்தை நோக்கி பார்க்கிற ஆசைதான். பூமி குறைவுகளை அல்ல, மேலானவைகளை நாடு, மேலானவை தேடு. அல்லேலூயா. உலக ஆசை இச்சைகளை எல்லாம் ஒதுக்கி, வேண்டாம் இது என் மேல யார் இருக்கா? என் மேல ஒரு அபிஷேகம் இருக்கு, என் மேல ஒரு அழைப்பு இருக்கு, என்னை நான் சுமக்கிற ஒரு இயேசு உண்டு. இன்னைக்கு சுமந்து செல்கிற கழுதையா நீ மாறணும். எதை சுமக்கணும்? இயேசு சுமக்கணும். எதை சுமக்கணும்? தேவனுடைய வார்த்தையை சுமக்கணும். எதை சுமக்கணும்? தேவனுடைய பிரசன்னம் சுமக்கணும். எதை சுமக்கணும்? தேவனுடைய கிருபையை சுமக்கணும். அல்லேலூயா. இதை சுமந்தா தான் உனக்கு மதிப்பு. அநேகரை விடுவிக்கும்படி கர்த்தர் உன்னை நினைச்சிருக்கிறாரு. அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை சுமக்கிறியா? இல்ல பூமிக்குரியகளை கீழே பார்த்துக்கிட்டு இருந்தியன்னா உன்னுடைய நோக்கம், உன்னுடைய லட்சியம் நிறைவேறாமல் போய்விடும். அந்த கழுதை கீழே ஏதாவது குனிஞ்சு தின்றுக்குமா? ஒண்ணும் தின்றுக்காது. ஏன்னா என்ன சத்தம் போடுறாங்க? வஸ்திரத்தை மேல விரிச்சுட்டாங்க. நான் சொல்லுவேன், பரிசுத்த ஆவியானவர் வஸ்திரமா உன் மேல விரிக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உன் மேல இருப்பதனால நான் சொல்லுவேன், வார்த்தையையும் ஆவியானவரை பிரிக்க முடியாது. வார்த்தையாகிய தெய்வம் உன் மேல அமர்வதற்கு முன்னதாகவே பரிசுத்த ஆவியானவர் வஸ்திரம் உன் மேல் தெளிக்கப்பட்டு உன் மேல போர்த்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் சாதாரணமானவர்கள். இந்த கழுதை சாதாரணமா இருந்துச்சு, ஆனா இயேசு ஏறினதுக்கு அப்புறம் இந்த கழுதை எப்படி அல்ல? சாதாரணமா அல்ல. எல்லாரும் சத்தம் விடுறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க. இந்த சத்தம் மட்டும் அதுக்கு கேக்குது. என்ன சத்தம்? தாவீதின் குமாரனுக்கு ஓசனா, உன்னதத்திலே தேவனுக்கு
ஓசன்னா. இந்த ஓசன்னா சத்தம் நான் சொல்றேன், ஆவியானவர் நீ சுமப்பாயான, இயேசு சுமப்பாயனா. அநேகர் இயேசுவை ஆராதிக்கிற சத்தம் உன் செவிகளில் தொனிக்கும். உன் செவிகளில் தோணி நான் சொல்ல, உன் கண்களால அதை நீ காண்பாய். அந்த கழுத அன்னைக்கு பார்த்தீங்களா, கழுதுக்கு உண்டான கணம் அநேகர் ரட்சிக்கப்பட, அநேகர் இயேசுவை உயர்த்த, இயேசுவை ஆராதிக்கத்தக்க உதவுகளை ஆமே ஸ்தோத்திரம். அந்த சத்தம் கேட்டது போல நான் சொல்ல தீர்க்கதரிசனமா சொல்லட்டும், உன் குடும்பம் ஆராதிக்கும், உன் குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கணும், உன் குடும்பம் கர்த்தரை ஆராதிக்குது, ஆர்ப்பரிக்கிற சத்தம் உன் செவிகளிலே தொனிக்கும். ஆனா ஒரே ஒரு காரியம், நீ இயேசுவை சுமந்து செல், இயேசுவை சுமந்து செல், இயேசுவை சுமந்து செல். நீ சுமக்கிற இயேசுவை சுமக்கிற கழுதையாயிருப்பாயானால் அநேக ஜனம் ஆராதிக்க போது, அநேக ஜனம் ஆராதிக்க போது, அநேக ஜனம் ஆராதிக்க போது ஓ மேல இருக்கிற இயேசுவை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை உன் நிமித்தம் எழும்ப போது. ஓ ஷாகா வாராபா, ஒரு அபிஷேகம் ஊற்றப்படுகிறது, ஒரு மகிமை ஊற்றப்படுகிறது. நீதான் அந்த கழுதை, நீதான் 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 கத்த ஒன்னதான் தெரிந்திருக்கிறார், ஓ கட்டத்தை அறுத்திருக்கிறார். Harabala Shandarabo Riantana Bogarabo Shantana. Yes. Ha. Rikabala Shantuno. கழுதையில ஏறின உடனே கழுதை நிமித்தம் ஜனம் ரட்சிக்கப்பட்டது போல, ஜனம் அவருடையதாய் மாறினது போல ஆர்ப்பரித்து இயேசுவேன்னு உன்னதத்தில் தேவனுக்கு ஓசனான்னு ஆர்ப்பரித்த போல நான் சொல்றேன், தெய்வத்தை சுமந்து செல், இந்த பிரசன்னத்தை சுமந்து செல், இந்த அபிஷேகத்தை சுமந்து செல். உன் குடும்பம் ரட்சிக்கப்படும், உன் குடும்பம் ஆராதிக்கிறத நீ கேட்போ, நீ காணும், நீ செய்வா. இதுதான் கர்த்தருடைய ஓ எஸ் எஸ் ஒரு மின்னலின் பவர், ஒரு மின்னலின் பவர், ஒரு மின்னலின் பவர் இந்த நாள்ல வெளிப்பட போகுது. இந்த நாள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவி நேற்று பேசிக்கிட்டு இருந்தார். ஒரு மின்னலின் பவர், ஒரு மின்னலின் பவர், திரள் ஆத்துமாக்களை ரட்சிக்கத்தக்க ஒரு மின்னலின் பவர் இப்போது மேனிஃபெஸ்ட் ஆகட்டும், வெளிப்படுவதா. ஓ ஓ ஷாபலா பராபலா தராபலா பராபா. எஸ், மின்னலின் பவரை குறித்து நான் சொல்லட்டும் உங்க இடத்துல. எஸ், மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் செல்கிறோம், அப்படிதான் பைபிள் சொல்லுது. கிழக்கு இருந்து மேற்க லூக்கால வாசிக்கிறோம், ஒரு திசையில் இருந்து இன்னொரு மறு திசை வர. இந்த திசை முழுவதும் என்ன உண்டாவது? மின்னல். மின்னல் அடிக்கும் போது இந்த கிழக்கிலிருந்தும் மேற்கு வர, ஒரு திசையிலிருந்து மறு திசை வர என்ன உண்டாகுது? வெளிச்சம். வெளிச்சம். தேவ பிள்ளைய, இந்த கிராமத்துல, இந்த குடும்பத்துல ஒரு வெளிச்சத்தின் பிள்ளையாய் எல்லாரும் மாறத்தக்க விதங்களில் ஒன்னில் இருக்கிற மின்னலின் பவர் வெளிச்சம் உண்டாக போகுது. கர்த்தர் கிரியை செய்ய போறார், கர்த்தர் கிரியை செய்ய போறார். நான் நம்புறேன் அந்த கழுதை ரொம்ப பாக்கியம் உள்ளது. இன்னைக்கு நீ ரொம்ப பாக்கியவாதி, நீ பாக்கியவாதி. உன் மேல அபிஷேகம் இருக்கு, ஒரு மின்னலின் பவர் இருக்கிறது, ஒரு மின்னலின் பவர் இருக்கிறது. இந்த சத்தியங்கள்லாம் முடிஞ்சு நீங்க பின்பகுதியில வாசிங்கன்னா, அவருக்கு பசி உண்டாயிட்டான். அவர் அத்திமரத்தை பார்த்தா, அத்திமரத்துல என்ன இல்லையா? கனி இல்லை. அது கனி காலம் இல்லை, அதனால அவர் கனி இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, இனி உன்னிடத்தில் ஒருவனும் கனியை, மின்னலின் பவருடையவர் சொல்றாரு, மின்னலா இருக்கிற தெய்வம் சொல்றாரு. அந்த மின்னலின் பவர் எதுல பாஞ்சிட்டு? வார்த்தை மூலமா பாஞ்சிட்டு, வார்த்தை மூலமே பாஞ்ச மின்னல் அந்த மரத்தை என்ன செஞ்சுட்டு? பட்டு போக செஞ்சுட்டு. ஆச்சரியப்படுறாங்க சீசர்கள். போதகரே, நீ சொன்ன அத்திமரம் இவ்வளவு சீக்கிரமா பட்டு போச்சு. ஆண்டவர் சொன்னார், அதை வச்சு பெருசா சொல்லல, கட்டுக்கு அளவு பேச விசுவாசம் உனக்கு இருக்குமானா நீ சொன்னாலும் அது அப்படியே நடக்கும். பிள்ளை குடும்பம் ரட்சிக்கப்படும் சொல்லு, ரட்சிக்கப்படும். ஆத்மா ரட்சிக்கப்படும் சொல்லு, ரட்சிக்கப்படும். இந்த கிராமம் ரட்சிக்கப்படும் சொல்லு, ரட்சிக்கப்படும். ஒரு எழுப்புதல், ஒரு பின்மாரியின் மழை பெய்யும் சொல்லு, பெய்யும்.
ஒரு மின்னலின் பவர் வெளிப்படட்டும். ஒரு மின்னலின் பவர் வெளிப்படட்டும். பரிசுத்த ஆவியானுடைய மின்னலின் பவர், ஒரு மின்னலின் பவர், மின்னலை போல தூதன் பிரகாசமா இருந்தது போல இன்னைக்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஓ, தள்ள முடியாத, உருட்டி தள்ள முடியாத சில கைகள் உருட்டி தள்ளப்படட்டும். ஷால்பாரா கதானா சிபிலி. எஸ், ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம். அனுபவிக்கிற ஒரு மின்னலின் பவர் வெளிப்படுகிறது. ஒரு மின்னலின் பவர் வெளிப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்தினால வருகிற தேவனாய் கர்த்தருக்கு ஓசனா ஓசனா சொல்லி ஆர்ப்பரித்த தேவ பிள்ளை ஒரு மின்னலின் பவர் இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் பலத்த கிரிகளை உனக்குள்ளே நடப்பிக்கிறார். உனக்குள்ளே நடப்பிக்கிறார். பிரசன்னத்தை சுமக்கிற, அபிஷேகத்தை சுமக்கிற, இயேசுவை சுமக்கிற, கர்த்தருடைய வார்த்தையை சுமக்கிற தேவ பிள்ளை உனக்குள்ளே இதோ மின்னலின் பவர். காபாராபாலா சந்தாராபோ ரியாந்தாரா. ஆளுகள் உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆளுகள் உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு மின்னலின் பவர் வெளிப்படுகிறது. ஒரு மின்னலின் பவர் வெளிப்படுகிறது. ஒரு பிரகாசத்தின் ஆளுகள் ஓமையில் வருகிறது. தேவ பிள்ளை இது அனுபவி. ஒரு மின்னலின் பவர், ஒரு பிரகாசத்தின் ஒளி. எஸ், யோவான் சாணனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காருன்னா. ஏன் மின்னலின் பவர், அது பிரகாசிக்கிற ஒளிதான். அதுல இருள் வருவது இல்ல. அது பிரகாசமான ஒளி, அது பிரகாசிக்கிற ஒளி. ஒரு மின்னலின் பவரின் அபிஷேகம் இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்குள்ள ஆளுகை செய்கிறது அனுபவ. எஸ் எஸ் எஸ். காபாலபாரபால சந்தரபௌரி யாந்தரபௌத ரதனா தியால்மான ராபுரி யாந்தரா டிடா 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 ரபா கபுரி யாந்தர பௌதனா. ஒரு அசாதாரண வல்லமை, ஒரு அசாதாரண வல்லமை. ஒரு மின்னலின் பவர் வெளிப்படுகிறது. ஒரு மின்னலின் பவர் வெளிப்படுகிறது. எஸ், தேவ சமூகத்தை, தேவ சமூகத்தை அனுபவிக்கிற, தேவனுடைய வார்த்தையை சுமக்கிற, இயேசுவை சுமக்கிற தேவ கர்த்தருடைய பிள்ளையை எஸ் கழுதியாகிய ஒன்னத்தான் அவர் தெரிந்தெடுத்துக்கிறார். ஓ மூலமா கர்த்தருடைய கிரியைகள் இந்த நாளில் வெளியேறமாகும். ஜீசஸ், நான் சொல்றேன், தீர்க்கதரிசனமா சொல்றேன். உன் குடும்பம் உன் கரத்துல கர்த்தர் கொடுக்கிறாரு. உன் கிராமத்தை உன் கரத்துல கர்த்தர் கொடுக்கிறாரு. அதுக்கு தான் பவர் மேல வைக்கிறாரு. எஸ் எஸ் எஸ். உன் குடும்பத்தை உன் கரத்துல கொடுக்கிறாரு. உன் கிராமத்தை உன் கரத்துல கொடுக்கிறாரு. இதோ இதோ கர்த்தருடைய கரம் உன் மேல அமர்கிறது. ஒரு பின்னலின் பவர். நீ போகும்போது ஒரு பெரிய எழுச்சி உண்டாகும், ஒரு எழுப்புதல் உண்டாகும், ஒரு மாற்றம் உண்டாகும். பரிசுத்த ஆவியுடைய வல்லமை இந்த நாட்களில் பலமாய் வெளிப்படுகிறது. நீ உன் வீட்டுக்கு போகும்போது ஒரு அற்புதம் காத்திருக்கிறது. ஒரு அற்புதம் காத்திருக்கிறது. கர்த்தருடைய கிரியைகள் வெளியேறமாகும். ஆமென்.